இங்க இந்த கட்சிக்குள் உள்ள முரண்பாடுகளை கொண்டு போய் நாங்கள் நாடாளுமன்றத்திலே பேச வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை இந்த தமிழகத்தினுடைய பிரதிநிதிகளுக்கு வந்திருக்கிற. கட்சி தன்னை புனர்நிர்மாணம் செய்வதற்கும் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் தனது இழைக்கப்படுவதற்கான அந்த சதிவலைகளையும் உடைத்தெறிவதற்கு அவர் செய்யக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு இந்த மக்களை திரட்டி ஒரு தமிழ் தேசியத்தை எதிர்க்கின்ற, தமிழ் தேசியத்தை சீரழிக்கின்றவர்கள், அவ்வாறு சீரழிப்பதற்காக அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டவர்களை நாங்கள் வெளியேற்ற வேண்டும். அவர்கள் தப்பி பிழைப்பதற்கான ஒரே ஒரு வழி ஆளுங்கட்சியோடு ஒரு டீலை பேசுவதுதான். ஆளுங்கட்சியோடு டீலை பேசுவது என்பது இங்கே ஆளுங்கட்சியில் சேருவது அல்ல. 2 கோயில் பசுக்களைத்தான் இங்கே தலைவராகவும் செயலாளராகவும் போட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கோயில் பசுக்களை வைத்துக் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. இலங்கை நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவமானது சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரன் அவர்களினால் ஒரு சதி நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று அறிந்தும் விமான நிலையத்தில் தடுக்கப்பட்ட விதம் தொடர்பிலும் சபாநாயகரை நோக்கி ஒரு முறைப்பாட்டினை செய்திருக்கின்றார். சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஸ்ரீதரன் அவர்களை அவர் ஒரு தடை செய்யப்பட்ட கனடாவில் இருந்து வருகின்ற ஒரு அமைப்போடு பேச அவர் முனைந்ததாகவும், அதற்காகத்தான் அவர் சென்னை செல்ல இருந்ததாகவும், அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் அவர் தடுக்க ஏர்போர்ட்டிலே முயற்சி செய்தார்கள் விமான நிலையத்தில் என்ற செவியை வழங்கியிருந்தார். இது தொடர்பாக அவர் தனக்கு ஸ்ரீதரன் தெரிவிக்கவில்லை என்றும், ஆனால் நான் அவரை சென்னையிலே கண்டபொழுது கௌரவ சுமந்திரன் அவர்களும் கூட இதை பற்றி என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் சுமந்திரன் அவர்களை நீங்கள் இதை விசாரித்தால் அவர் சொன்னார், ஊடகங்களிலே வந்திருந்ததை நான் பார்த்திருந்தேன், ஊகத்தின் அடிப்படையில் ஸ்ரீதரனை சில வேளைகளில் அவர்கள் மறைத்திருக்கலாம் என்று. ஆகவே நீங்கள் சுமந்திரனை விசாரித்தால் இந்த தன்மையினை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதனுடைய வெளிப்படுத்தப்பட்ட விதம் தொடர்பில் அரசியல் பார்வை எப்படி இருக்கின்றது? அதாவது தமிழ் மக்கள் இந்த கட்சிகளை தமிழ் தேசியம் பேசுகின்ற அல்லது தமிழ் தேசியம் மூலாம் பூசப்பட்ட கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சிகளை ஆதரித்து வாக்களித்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட விதத்தினர் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் வாக்களித்தமை என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை காண்பதற்காகத்தான் இவர்களை நாங்கள் பாராளுமன்றம் அனுப்புகிறோம். அதாவது பாராளுமன்றத்தில் பேசி எங்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பார்கள். ஆனால் இப்போது என்ன நடக்கிறது என்றால், எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைகளை பேசுவதற்கு புறம்பாக கட்சிகளுக்குள் இருக்கின்ற முரண்பாடுகள், தனிநபர்கள் மீதான முரண்பாடுகளை பேச வேண்டிய சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. அது கடந்த காலத்துல கடந்த வருடம் கஜேந்திரன் ஒரு தனிநபரை பற்றி பேசினார். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ கட்சிக்குள் இருக்கிற முரண்பாடுகளை போய் பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய அளவுக்கு தமிழரசு கட்சியில நிலைமை வந்திருக்கு. ஆனால் முரண்பாடு என்று கூறுவதா அவர் கூறுகின்ற விடயம், அவர் ஒரு அயலக மாநாட்டுக்கு செல்லுகின்ற போது தடுக்கப்பட்ட விதம் தொடர்பிலும் அவர் அங்கு சந்திக்க சென்ற விடயம் என்பது ஒரு திரிவுபடுத்தப்பட்டு கூறப்பட்டது. கனடாவில் தடை செய்யப்பட்டவர்களை நான் சந்திப்பதாக சுமந்திரன் ஒரு தனியார் ஊடக செவ்வியில் குறிப்பிட்டதாகத்தானே அவர் அதில் அழுத்தி சொல்லுகின்றார். நிச்சயமாக. இதுல என்ன இப்ப நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், அதாவது தமிழரசு கட்சிக்குள் இருக்கிற முரண்பாடுகள் ஒரு சதி செய்யும் அளவிற்கு மேலே சென்றிருக்கிறது. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிடுகிறார், தனக்கு எதிராக ஒரு சதிவலை பின்னப்படுகிறது என்று அவர் ஆணித்தரமாக நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அதை ஒரு முறைப்பாடாகவும் நாடாளுமன்றத்திலே வெளிப்படுத்துகிறார். ஆகவே இங்க இந்த கட்சிக்குள் உள்ள முரண்பாடுகளை கொண்டு போய் நாங்கள் நாடாளுமன்றத்திலே பேச வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை இந்த தமிழினத்துக்கு வந்திருக்கிறது, தமிழகத்தினுடைய பிரதிநிதிகளுக்கு வந்திருக்கிறது என்றுதான் நான் சொல்கிறேன். ஆகவே இந்த நிலைமையை கையாள வேண்டியது கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை கட்சியுடைய தலைமை பொறுப்பை ஏற்க விடாமல் வழக்குகளை போட்ட சட்ட பயங்கரவாதத்தை பயன்படுத்தி வழக்குகளை
கொண்டு போய் நீதிமன்றத்திலே நிறுத்தி அதை நிலுவையிலே வைத்துவிட்டு இவருக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்று அவர் குறிப்பிடுறார். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விடயம், அதாவது கட்சிக்குள் இருக்கிற நெருக்கடியை நாங்கள், அதாவது எதிர்த்தரப்பிடம் நாங்கள் யாருடன் போராடுகிறோமோ, யாரிடம் நீதி கேட்பதற்காக போராடுகிறோமோ, அந்த எங்களுடைய எதிரிகளிடம் நாங்கள் எங்களுக்குள் இருக்கிற முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான நியாயம் கேட்பதற்கான ஒரு தளமாக மாற்றம் அடைந்து செல்கிறது. ஆகவே தமிழ் மக்களுடைய போராட்டத்தில், தமிழ் மக்களுக்கான விடுதலைக்கான, தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமைக்கான அந்த நிகழ்ச்சி நிரலில் நாங்கள் அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு போகாமல் நாங்கள் திசை திருப்பப்படுகிறோம். அப்ப இந்த திசை திருப்பப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு மூல காரணம் இருக்க வேண்டும். நாங்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறோம், இதற்கான மூலோபாயம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். ஆகவே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய நலனுக்காக பாடுபடுகின்ற அல்லது தமிழ் தேசியத்தை முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடியவர்கள் மீது அவர்கள் முன்னேற விடாமல் தடுத்து அவர்களை வேறு திசையில் திருப்புற நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்க வேண்டும். ஆகவே இதை தமிழரசு கட்சி என்ற அடிப்படையில அது எஸ்.ஐ.வி. செல்வநாயகம் அவர்களால் சமஷ்டி கட்சி என்று ஆரம்பிக்கப்பட்டது தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடுவதற்காக மாத்திரமே. ஆனால் இந்த கட்சியில இருப்பவர்கள் இப்போது என்ன செய்கிறார்கள் என்றால், கட்சிக்குள் இருப்பவர்களை துரத்துவதற்கும் கட்சியை அழிக்கின்ற நடவடிக்கைகளையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இங்க கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம், கட்சி தன்னை நிலைப்படுத்த வேண்டும், கட்சி ஜனநாயக முறைமைக்குள் வர வேண்டும். தமிழ் தேசியத்தை எதிர்க்கின்ற, தமிழ் தேசியத்தை சீரழிக்கின்றவர்கள், அவ்வாறு சீரழிப்பதற்காக அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டவர்களை நாங்கள் வெளியேற்ற வேண்டும். கட்சி, தமிழரசு கட்சி தன்னுடைய எதிர்கால வாழ்வும் இந்த கட்சி நிலவர வேண்டுமாக இருந்தால் புல்லுருவிகள் அகற்றப்பட. நீங்கள் அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டவர்கள் என்று யாரை அந்த கட்சிக்குள் பார்க்கிறீர்கள்? குறிப்பாக அதாவது தென்னிலங்கையில் இருந்து தமிழர் தாயகத்தில் வாழாமல் தென்னிலங்கையில் வாழ்ந்துவிட்டு வந்து இந்த கட்சிக்குள் வருகின்ற அனைவரையும் நாங்கள் அவ்வாறுதான் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. என்றால் கடந்த கால செயற்பாடுகள் கட்சியுடைய வளர்ச்சிக்கு போகாமல் கட்சி தோற்கடிக்கின்ற, கட்சி அழிவடைகின்ற நிலைக்கு போகின்ற அனைவரையும் நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு குறித்த நபனை நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, மக்களுக்கு விளங்கும் யார் யாரெல்லாம் இப்போது வந்து இந்த தமிழ் தேசிய கட்சியை உடைத்து இன்று அதில் ஸ்ரீதரன் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை அழுத்தமாக கூறுகின்றார். குறிப்பாக சொல்ல போனால் புலனாய்வாளர்கள் சார்பில் பேச வல்லவர் போன்று பேசுகின்றார் என்று சுமந்திரனை விழிக்கின்றார். அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? அது அதாவது சுஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய பார்வையில் அவருக்கு படுகிறது. ஏனென்றால் அவர்தான் பாதிக்கப்பட்ட நபர் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு அவருக்கு சுதந்திரம் இருக்கு. அவர் தன்னுடைய கருத்தை அவர் அங்க பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு. அதாவது இவர்களுடைய நடவடிக்கைகள் தன்னை ஒரு சதிக்கில் கொண்டு போய் விட்டிருக்கிறது, சதி வலை பின்னப்படுகின்ற என்ற தோணில அவர் பேசுகிறார். ஆகவே ஈழத்தமிழர்கள் சார்பில் ஈழத்தமிழர்களுக்காக போராடுகின்ற, அதற்காக குரல் கொடுக்கின்ற பல அமைப்புகளை இலங்கை அரசு தடை செய்து வைத்திருக்கிறது. அது இலங்கை அரசு என்கின்ற தமிழினத்துக்கு பொது எதிரியான இலங்கை அரசினுடைய கண்ணிலேதான் அவர்கள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளை தவிர, தமிழ் மக்களுடைய பார்வையில் புலம்பெயர்ந்து இருக்கின்ற அமைப்புகள் அனைத்தும் நேச சக்திகள், தமிழ் மக்களுக்காக போராடுகின்ற சக்திகள். ஆகவே தமிழ் மக்களுடைய பார்வையில் அவர்கள் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் அல்ல. அப்ப நாங்கள் எங்களுடைய அமைப்புகளில் இருந்து கொண்டு எங்கள் சார்பில் இருந்து ஒருத்தர் அவ்வாறு தடை செய்யப்பட்டது என்று அவர் ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் அவர் எதிரியின் கையாளாகத்தான் இருக்க முடியும். சுமந்திரன் அந்த கருத்தை தடை செய்யப்பட்ட அமைப்புகளை சந்திக்க சென்ற போதுதான் இது நிகழ்ந்திருக்கலாம் என்று அவர் வேறொரு சொல்லாடலைத்தான் அதில் பயன்படுத்துகின்றார். இந்த சொல்லாடல் என்பது, அதாவது நான் ஏற்கனவே சொன்னதுதான், அதாவது அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட அல்லது அரசாங்கத்தின் பிரதிநிதியாக, அரசனுடைய பிரதிநிதியாக அல்லது அரசுடைய கருவியாக அல்லது அரசனுடைய பாதுகாப்புத்துறையினுடைய ஒரு முகவராக செயற்படுவது போல பேசுவது என்பது தமிழினத்துக்கு மிக அபாயகரமானது, ஆபத்தானது. ஆகவே கட்சி தன்னுடைய சரியான முடிவை எடுக்க வேண்டும் இங்கே. ஆனால் இந்த கட்சி நீதியின் பக்கம் போகுமா அல்லது அநீதியின் பக்கம் போகுமா என்பதுதான் இங்கே முக்கியமானது. இங்கே பாண்டவர்களை இவர்கள் அதாவது அதிகாரத்தில் அமர்த்தாமல் கௌரவர்களை அமர்த்துகின்ற நிலைமையிலே தான் இன்றைக்கு தமிழரசு கட்சி இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. ஆகவே தமிழ் மக்களுக்கு நாசம் செய்கின்ற, தமிழ் மக்களை அழிக்கின்ற ஒரு செயல் நடவடிக்கை தொடர்ந்து இங்கே நிலைபெறப் போவதைத்தான் கடந்த கால நிகழ்வுகள் காட்டுகின்றன. அதனாலதான் நான் கடந்த ஊடரப்பு நிகழ்வு கூட குறிப்பிட்டிருந்தேன். அதாவது இரண்டு தமிழரசு கட்சிக்காரர்கள் எம்பிக்கள் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு வெளியேற்றப்படுகின்ற இந்த சதி நடவடிக்கை ஈடுபட்டால் அவர்கள் தப்பி பிழைப்பதற்கான ஒரே ஒரு வழி ஆளுங்கட்சியோடு ஒரு டீலை பேசுவதுதான். ஆளுங்கட்சியோடு டீலை பேசுவது என்பது இங்கே ஆளுங்கட்சியில் சேருவது அல்ல.
ஆளுங்கட்சி நினைத்தால், அதாவது இந்த இரண்டாவது அரசியல் யாப்பு திருத்த சட்டத்துல தான் அது இருக்கிறது, இந்த கட்சி தாவா சட்டத்துக்கான வகை செய்தல் என்ற விஷயம். அப்ப அந்த இரண்டாம் திருத்த சட்டத்தில் இருக்கின்ற படி அங்கே கட்சியில் சேர வேண்டும் என்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. ஆளுங்கட்சியோடு அவர்கள் டீல் பேசினால், ஆளுங்கட்சியோடு பிரச்சனைகளை சுமூகமாக அவர்கள் பேசினால், ஆளுங்கட்சி இவர்களுக்கு ஆதரவளித்து அவர்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருக்கலாம். ஒரு கட்சி ஒருவரை தன்னுடைய உறுப்புரிமையிலிருந்து நீக்கி அவருடைய பதவியை நீக்கினாலும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால், அதாவது ஆளுங்கட்சி பெரும்பான்மை வாக்குகளை கொண்டிருக்கும், அந்த கட்சியினால் குறித்த நபர்களை என்னுடைய உறுப்புரிமைக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும். இதுதான் அந்த நாடாளுமன்றம் வகை செய்தல் என்ற விடயம். இதைத்தான் நான் அந்த கடந்த தடவையும் நான் குறிப்பிட்டிருந்தேன். அதை பலர் புரிந்து கொள்ளாமல் ஸ்ரீதரன் எம்பியை கட்சியில் அவர் சேரப்போகிறார் என்று நான் குறிப்பிட்டதாக கூடி பலர் உரையாடுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே நான் குறிப்பிடுகின்ற கருத்துக்கள் அரசியல் சாசனத்துக்கு ஊடாகவும் நடைமுறைகளுக்கு ஊடாகவும் எது சாத்தியம் என்பதைத்தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேனே தவிர வேற யாரையும் அவர்கள் தவறான வழியில் செல்கிறார்கள் என்றோ அல்லது இது யார் மீதும் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு தான் இந்த கருத்துக்களை நான் குறிப்பிடுகிறேன். ஆகவே இங்கே நீங்கள் கூறுகின்ற இந்த விடயங்களோடு இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீதரன் என்று வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இனி வரப்போகின்ற நாட்கள் ஸ்ரீதரன் உட்பட பலரை இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு ஆரம்பத்தினை சிவிக்கு சிவஞானம், சுமந்திரன் போன்றவர்கள் ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்போது இருக்கின்ற நிலைமை இவ்வாறு ஒரு சூடு பிடித்தால் இவர்களை வெளியேற்றுவதற்கு அவர்கள் கொஞ்சம் தயங்குவார்கள். ஏனென்றால் ஏற்கனவே நான் இந்த குறிப்பிட்ட இந்த அதாவது இந்த கட்சிதாவா சட்டத்தில் அதாவது ஆளுங்கட்சியினால் ஒருவருடைய ஆசனத்தை தொடர்ந்து தக்க வைக்க முடியும் என்ற அடிப்படையில இந்த விடயம் பலருக்கு தெரியாமல் இருந்தது. ஏன் குறிப்பாக இந்த தமிழரசு கட்சியில இருந்த ஒருவருக்குமே தெரியாமல் இருந்தது. அவர்கள் அந்த அதாவது ராஜதுரை வெளியேறிய போது எல்லோருடைய மனப்பால் குடிப்பும் எப்படியா இருந்தால் ராஜதுரை கட்சியிலே சேர்ந்து விட்டது என்ற நிலைமைதான் இருந்தது. ஆனால் அவருக்கு பதவி கொடுத்ததன் பின்னர் தான் அவர் கட்சியில சேர்ந்தார் என்ற விடயம் கூடி பலருக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் இங்கே ஒன்றை பார்க்க வேண்டும். அதாவது தமிழரசு கட்சியில ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணம் யார் என்று பார்த்தால் யாவருக்கும் புரியும். அதுக்கு ஒருவருடைய பெயரை தொடர்ந்து நாங்கள் உச்சரிப்பதில் எந்த பயனும் கிடையாது. இங்கே ஆனால் நீங்கள் கூறுகின்ற அந்த காரணிகளோடு இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. ஸ்ரீதரன் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். தனது 2 வருடங்களாக தனக்கு மெய்ப்பாதுகாவலராக இருந்த ஒருவர் திடீரென இடம் மாற்றப்பட்டிருக்கின்றார் என்று அவர் சபையில் முன்வைக்கின்றார். அது தொடர்பில் உயர் போலீஸ் அதிகாரிக்கு கடிதம் எழுதி அதுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் நீங்கள் இன்னொன்று பாருங்கள், கருணாவோடு தொடர்ச்சியாக இருக்கின்றார்கள். ஏன் தோல்வியுற்ற சுமந்திரன், தோல்வியுற்ற டக்ளஸ், தோல்வியுற்ற பிள்ளையான் ஆகியோரோடு கூட அவர்களோடு கடந்த காலங்களில் பணியாற்றிய மெய்காப்பாளர்களே இருக்கின்றார்கள். ஏன் ஸ்ரீதரன் இப்படியான வகையில் தொடர்ந்து இலக்கு வைக்கப்படுகிறார் என்றால் அது ஸ்ரீதரனுடைய உயிருக்கு கூட அச்சுறுத்தலாக மாறலாமா? நிச்சயமாக இருக்கலாம். ஏனென்றால் அதாவது சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடன் தொடர்ந்து ஒரு மெய்ப்பாதுகாவல் இருந்தார்னா ஒரு நம்பிக்கையாகவும் விசுவாசமானதாகவும் இருப்பார். அந்த விசுவாசமானவரை ஸ்ரீதரன் அவர்கள் நம்புவார். ஆகவே அவர் நம்புகின்ற ஒருவரைத்தான் அவர் தனது மெய்ப்பாதுகாவலாக வைத்திருக்க முடியுமே தவிர குறித்தவன் நம்பகத்தன்மை இழந்த ஒருவரை வைத்திருக்க முடியாது. ஆகவே இது அதாவது ஸ்ரீதரன் அவர்களுடைய அவருடைய விருப்பை அரசு நிறைவேற்றும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இது ஒரு பெரிய விடயமாக இருக்காது. ஆனாலும் இவ்வாறு மாற்றப்படுவதற்கு பின்னே பல சதிகள் இருக்கலாம் அல்லது பல பின் காரணிகள் பலவும் இருக்குவதற்கான சாத்தியங்கள் உள்ளதுதான். அதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. ஆனாலும் நாங்கள் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விடயம், ஸ்ரீதரன் அவர்கள் தன்னை தொடர்ந்து தக்க வைப்பதற்கு அவர் இந்த கட்சியிலிருந்து நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த வெளியேற்றுவதற்கான சூழல்கள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதனை தடுப்பதற்கான பல வழிகள் இருக்கின்றன. இப்போது நடந்த இந்த விடயத்தை கூட ஸ்ரீதரன் அவர்கள் கையில் எடுக்க முடியும். அதற்கான வழி என்னவென்றால் அவர் மக்களால், அதாவது தன்னுடைய தேர்தல் மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்ற மனிதர் என்ற அடிப்படையில அவர் அதாவது இளைஞனுடைய இறமை யாரிடம் இருக்கின்றால் மக்களிடம் இருக்கிறது. இந்த கோட்பாடு மக்கள் இறமைதான். ஆகவே மக்களை ஒருங்கிணைத்து அவர் ஒரு போராட்டத்தை நடத்த முடியும். அதாவது தனக்கு நீதி வேண்டும் என்று அவர் மக்களை திரட்டி ஒரு போராட்டம் நடத்தினால் அது இன்னொரு கட்டத்தை நோக்கி செல்லும். ஆகவே இந்த கட்சி தன்னை புனர்நிர்மாணம் செய்வதற்கும் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் தனது இழைக்கப்படுவதற்கான அந்த சதிவேலைகளையும் உடைத்தெறிவதற்கு அவர் செய்யக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு இந்த மக்களை திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்த முடியும். அல்லது அவர் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அவர் செய்ய வேண்டும்.
இந்த இரண்டையும் செய்யாமல் இந்த 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 பிரச்சனைகளில் இருந்து, இந்த சதி வேலைகளில் இருந்து அவரால் மீள முடியாது. என்றால் இது தொடர்ந்து இந்த நச்சரிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும், அவருக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஆகவே இது இந்த இத்தகைய விடயங்களை அவர் முளையிலேயே கிள்ள வேண்டும். அதாவது இலங்கையினுடைய அதாவது விமான நிலையத்துக்குள் அதாவது குடிவரவு குடியளவு அதிகாரிகள் மட்டம் வரைக்கும் இவரை நோக்கிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது, ஒரு சதி வேலை பின்னர்கள் நடந்திருக்கிறது என்றால் இதை அவர் சும்மா விடக்கூடாது. இதை இவ்வாறு விட்டால் இது நீண்ட பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். இரண்டாவது, தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டு அவர்கள் தடை செய்யப்பட்டவர்கள், அவர்கள் பயங்கரவாதிகள் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் எதிரியின் கையாட்களாகவே நாங்கள் பார்க்கப்பட வேண்டும். தமிழ் மக்களுடைய கண்ணில் ஒரு உண்மையான ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தால் இலங்கை அரசு தடை செய்த இந்த ஒரு அமைப்பும் அவருக்கு தடை செய்யப்பட்ட அமைப்பாக அவருடைய கண்ணில் படக்கூடாது. அவ்வாறு பட்டால் அவர் எதிரியுடைய கையால். அதனாலதான் நான் அவ்வாறு குறிப்பிட்டேன். தோல்வியுற்ற பலருக்கு இன்று இலங்கையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நான் முன்னர் குறிப்பிட்ட டக்ளஸ், பிள்ளையான், அதே போன்று சுமந்திரன் போன்றவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. அப்படியாயின் டக்ளஸ், பிள்ளையான் போன்று சுமந்திரனையும் அரசு பாதுகாக்கின்றது. நிச்சயமாக. ஏனென்றால் அவருக்கு விசேட அதிரடிப்படை கொடுத்து விசேட அதிரடிப்படை பாதுகாப்பை ஒரு காலத்திலே கொடுத்திருந்தார்கள். ஒன்று. இரண்டாவது, நான் இதுல குறிப்பிட முக்கிய விடயம் இருக்கிறது. அதாவது சுமந்திரனுக்கு உயிர் அச்சுறுத்தல் என்று சொல்லி கைது செய்யப்பட்ட டசின் கணக்கான முன்னாள் போராளிகள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான விசாரணை நடத்தப்படவில்லை. அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவர்களை வெளியே விடுங்கள் என்று கோரப்பட்ட கோரிக்கைக்கு இந்த அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை சுமந்திரன் அவர்கள் வாபஸ் பெறவில்லை. 2 பேர் வாபஸ் பெறவில்லை தமிழர் தரப்பிலே இருந்து. ஒன்று மகேஸ்வரனையும், இரண்டாவது சுமந்திரனும் இந்த கைதிகள் தொடர்பாக இவர்களை விடுதலை செய்ய சொல்லி இவர்கள் வாபஸ் பெறவில்லை. ஆகவே இந்த இருவரும் என்ன செய்கிறார்கள் என்றால் தமிழ் அதாவது போராளிகளாக தங்களுடைய இளமை காலத்தை இழந்து தமிழ் மக்களுக்காக போராடியவர்களை பிற்காலங்களில் பொய்க்குற்றச்சாட்டில் அடைக்கப்பட்ட போதும் அவர்களை விடுதலை செய்யாமல் அவர்களை சிறையிலே அடைத்து வைப்பதற்கான வேலைகளை செய்கிறார்கள். இவர்கள் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் இந்த இப்போது செல்லுகின்ற போக்கினை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய CVK சிவஞானம் அவர்கள் எப்படி கையாளுவார் என்று நினைக்கின்றீர்கள்? அவர் சுமந்திரன் பக்கம் நிற்பாரா அல்லது நீதியின் பக்கம் நிற்பாரா? என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட ரீதியாக CVK சிவஞானம் அவர்கள் நல்ல மனிதர் தான், தமிழ் தேசியத்தின்பால் தொடர்ந்து நின்ற மனிதர் தான். ஆனாலும் அவர் ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாட்டார். அவர்களால் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வல்லமையும் அவரிடம் கிடையாது. ஆகவே இவர் ஒரு பொம்மையாகவே இருவார். இவர் ஓடி ஒழித்து விடுவார். இவர் தலைவராகவே இருக்க முடியாது. இவர் ஒரு நிர்வாக அதிகாரியாக இருந்தவர் என்ற அடிப்படையில இவர் கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து பணியாற்றக்கூடியவரை தவிர ஒரு தலைமைத்துவத்தை அவர் முன்கொண்டு செல்ல மாட்டார். இவர் தலைமை பதவியை இந்த பதில் தலைவர் பதவியை எடுத்து இதுல ஒரு சரியான முடிவை எடுக்கக்கூடிய திறனி இவரிடம் இல்லை என்றுதான் நான் தனிப்பட்ட ரீதியாக சொல்வேன். ஆகவே இந்த பிரச்சனையை தமிழரசு கட்சியில் தீர்க்கப்படவே மாட்டாது. இந்த கட்சிக்குள் இந்த தலைமை தீர்ப்பதற்கான எந்த ஒரு முஸ்திப்பையும் எடுக்காது. வேண்டுமானால் ஊடகங்களில் 4 வாய்க்கு வக்கணையாக பேசிவிட்டு போக முடியுமே தவிர இவர்களால் ஒரு சரியான முடிவை இவர்கள் எடுக்க மாட்டார்கள். எடுப்பதற்கான சாத்தியமும் இல்லை. ஏனென்றால் தமிழரசு கட்சி இப்போது வலுவான பிடிக்குள் வந்து விட்டது. அதாவது இந்த முரண்பாடுடையவர்களுடைய பிடிக்குள் அது வந்து விட்டது. தமிழ் தேசியத்தை அழிக்கின்றவர்களுடைய பிடிக்குள் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு வந்து விட்டது என்ற அடிப்படையில மத்திய குழு பெரும்பான்மையாக பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த இடத்தில் ஒரு நீதி நியாயமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தான். இரண்டு பேரும் தலையாட்டுகின்ற கோயில் பசுக்களாக இருப்பதனால் 2 கோயில் பசுக்களைத்தான் இங்கே தலைவராகவும் செயலாளராகவும் போட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கோயில் பசுக்களை வைத்துக்கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கட்சிக்குள் இருக்கின்ற முரண்பாடுகளுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கும் என்று சொன்னால் இல்லவே இல்லை. அதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. இவர்கள் யார் பலமாக இருக்கிறார்களோ, யார் சட்ட பயங்கரவாதத்தில் வலுவாக இருக்கிறார்களோ அவர்கள் பக்கமே இவர்கள் நிற்பார்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இப்போது இலங்கை நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் வெளிப்படுத்திய கருத்துக்களும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சதிகளும் ஒட்டுமொத்தத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய போக்கும் தமிழ் மக்களினுடைய நிலைமைகளும் என்கின்ற முக்கியமான விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள்,
உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு